சுட்டி கிட்ஸ். மறைமலை அடிவாரம் என்ற ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஏரி. அதிலுள்ள நீரினால் ஒவ்வொரு மாலை நேரமும் எல்லா விலங்குகளும் தண்ணீர் குடிக்கச் செல்வது வழக்கம். ஒரு நாள் அந்த ஏரிக்கரையில் ஒரு முல்லைப்பன்றி தன்னுடைய தோலை கச்சிதமாக சுத்தமாக்கிக் கொண்டிருந்தது. அப்போது அங்கு ஒரு அழகான மயில் வந்தது. முல்லைப்பன்றியை பார்த்து அவமானப்படுத்தும் வார்த்தைகளைச் சொன்னது. என்னுடைய வண்ணமயமான இறகுகளைப் பாரு. உன்னுடைய தோல் தோற்றத்துடன் ஒப்பிட்டால் நான் மிக அழகானவள். நீ என்னைச் சேர்ந்த அளவுக்கு அழகாக இருக்க முடியாது. அழகாக இருப்பது முக்கியமா அல்லது பயனுள்ளதாக இருப்பது முக்கியமா? இரண்டுமே முக்கியம். ஆனால் அழகு முதலில். சரி, அப்படியானால் நம்ம இருவரும் சண்டைக்கு தயாராகலாம். அந்த நேரத்தில் ஒரு சிறிய குரங்கு அவர்கள் பேசுவதைக் கேட்டது. அது ஓர் யோசனை கூறியது. மட்டுமே பார்க்கிறீர்கள். சரி, உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி இந்த கிராமத்துக்கு பயன்பட முடியும் என்பதை நிரூபிக்க. நானோ? நிச்சயமாக. நான் என்னுடைய இறகுகளை பயன்படுத்தி கிராமத்துக்கு சாம்பளங்களை கொண்டு செல்லலாம். நான் எனது வலிமையைக் கொண்டு இங்கே யாராவது உதவி தேவைப்பட்டால் அவர்களுக்கு உதவ முடியும். ஒரு நாள் மழை மிக அதிகமாக பெய்தது. கிராமம் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியது. ஒரு குடும்பம் ஏரிக்கரையில் சிக்கிக் கொண்டது. மயில் தன்னுடைய உதவியைச் செய்ய முயன்றது. ஆனால் அதன் அழகான இறகுகள் நனைந்து பறப்பதற்கே முடியவில்லை. அதே நேரத்தில் முல்லைப்பன்றி தனது வலிமையால் சிக்கிய குடும்பத்தை பாதுகாப்பாக தூக்கிக் கொண்டு நிலத்திற்கு கொண்டு சென்றது. இப்போது எனக்கு புரிகிறது. வெளிப்புற அழகு முக்கியமல்ல. நமது உள்ளத்தில் உள்ள அன்பும் உதவியும் தான் உண்மையான அழகு. கதையின் நல்லெண்ணம். உண்மையான அழகு உங்கள் தோற்றத்தில் இல்லை, உங்கள் மனதின் பண்புகளில்தான் உள்ளது. உதவும் உள்ளம் கொண்டவரே உண்மையான அழகானவர். Thank you for watching this video. If you enjoyed it, please hit the like button and the bell notification icon.